ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான கீரை ரெசிபி பார்க்கலாம். சிறுகீரை கடையல் எப்படி செய்யறது பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பருப்பு போட்டு இந்த சிறுகீரை கடையல் செய்ய போகிறோம். ஸோ சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு கட்டு சிறுகீரை எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி கீரை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஸோ காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமான தண்ணி தேவையில்லை. ஒரு ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். கீரை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அதோட சத்துக்கள்லாம் போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஓப்பன்லேயே வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்துடும். இப்போ வந்து இதுக்கு நம்ம பருப்பு போட்டு தான் இது செய்ய போகிறோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 100 கிராம் அளவு பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வந்து கீரை ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துடலாம். வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சிட்டோம்னா நல்லா வந்து வெந்துடும் கீரை வந்து. இப்போ பாருங்க கீரை நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை சட்டியில் போட்டு கடைஞ்சிடலாம். இந்த மாதிரி மண் சட்டியில் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம். ஸோ கீரை நல்லா வெந்ததுனால நமக்கு ஈஸியாக வந்து கடைய வரும். பாருங்க நல்லா வந்து மைய கடைஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம வறுத்து விட்டுடலாம். லாஸ்ட்டாக வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கீரையில் வந்து ஊற்றிடலாம். இதை அப்படியே வந்து கீரையில் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சிறுகீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுட சுட சாப்பாட்டோட போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.